வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மழைக்கு நல்லா சுட சுடன்னு சூப்பராக ரவா கிச்சடி செய்ய போகிறோம். ஸோ அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான காய்கறிலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் வந்து பச்சை பட்டாணி இருந்தது. ஸோ அந்த பச்சை பட்டாணியும் நம்ம சேர்த்துக்கிறோம். சூப்பராக இருக்கும் கிச்சடியில் பட்டாணி சேர்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, துண்டு துண்டாக கட் பண்ண இஞ்சி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், நல்லா வாசனைலாம் போய் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப நம்ம தீய விட்டுறக்கூடாது. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சி ரவை வந்து நல்லா வறுந்து நல்லா மணல் மணலாக வரும். அப்போ இது வந்து ஒரு தட்டில் ஆற விட்டுடலாம். இப்போ அடுத்தது அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா கிச்சடி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்தும் பண்ணுவாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கடுகு, சீரகம், சோம்பு. நம்ம அந்த மசாலா ஐட்டம் சேர்த்தும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இந்த மாதிரி பிடிக்குன்றதுனால நான் வந்து மசாலா ஐட்டம் சேர்க்காம கடுகு, சீரகம், சோம்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு நல்லா வருந்ததும் நம்ம வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு வருந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணல, நீளமாக கட் பண்ணி அதை வந்து பாதியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்னதாக போட்டாலும் நல்லாயிருக்கும், நீளமாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம காய்கறியெல்லாம் இதோடு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான், இப்போ காய்கறிலாம் நம்ம சேர்த்தாச்சு. இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுறலாம். சூப்பராக நல்லா வந்து ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ மழை காலத்துக்கு நல்லா சுட சுட ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ ரவையை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ரவைக்கு வந்து 1 கப் ரவைக்கு நமக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 1.5 கப் வந்து ரவை எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 4.5 கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த காயெல்லாம் வெந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்குது, நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பட்டாணி உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த ரவையை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே சேர்த்துட்டு இருக்கும்போதே கலந்து விட்டுறலாம். அப்போ தான் கெட்டி தட்டாமல் இருக்கும், இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கலந்து விட்டுட்டே ரவையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோன்னா நல்லா சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ கலந்தாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது, அழகாக. இப்போ பாருங்கள், நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கம்மன்னு இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நாங்கள் இதை தான் சாப்பிட போகிறோம். பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட பார்த்திங்கன்னா
நம்ம வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் செம்மையாக இதை என்ஜாய் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.